வீடியோட பேரு டாமோட ஸ்பேஸ். ஏங்க சொல்லிடுறாங்க பாருக்கு சப்போர்ட் பண்ணா அவங்களும் பாரு மாதிரிதான் அப்படின்னு. அப்படி சொல்றது எங்களுக்கு சந்தோஷமா தான்ப்பா இருக்குது. பாரு மாதிரிதான் சொல்றது என்ன தப்பு? அப்புறம் எதுக்கு 32K இங்க டியூன் இன் பண்ணிருந்தாங்களா? அது பேரு சொல்லிடுறாங்க உங்களுக்கு எல்லாம் பாரு மாதிரிதான் பொண்ணாடி கெடுக்கணும். எங்களுக்கு பாரு மாதிரி பொண்ணு கிடைச்சாலும் சரி, மருமகங்க கிடைச்சாலும் சரி. மாதிரி இல்லாம இருந்தா போதும்டா, பாரு மாதிரி எங்களுக்கு ஓகே தான்டான்னு நானு. அதைத்தான் சொன்னேன், பாரு மாதிரி எங்களுக்கு மருமக கிடைக்கட்டும், பொண்ணு கிடைக்கட்டும், நாங்க சந்தோஷப்படுவோம். தைரியமான ஒரு பொண்ணு வீட்டுல இருக்குதுன்னு. நீங்க வேணா அறவரா மாதிரி பொண்ணு பெத்துக்கோங்க, அறவரா மாதிரி மருமகளை வச்சுக்கோங்க, அறவரா மாதிரி மகளை வச்சுக்கோங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா? ஸ்பேஸ் போட்டு பேசுறாங்க, சாபம் கொடுக்குறாங்க. நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். டிரைவ்ல போயிருக்க விட்டு விட்டு கேக்குது. அரோராக்கு தனியா ஸ்பேஸ் போயிட்டு இருக்குது. அவங்க டிடிஎஃப் வின் பண்ணிட்டாங்களாம். அவங்க அடுத்து எல்லாம் இல்ல அது பேர் என்ன தெரியுமா? அரோரா வேர்ஸ். அதுக்கு பேரு டோப்பா வேர்ஸ்னு வச்சிருக்கணும். அரோரா வேர்ஸ்னு இருக்குது. சரி உங்க இன்னைக்கு 1200 பேர் வந்ததுதான் ரொம்ப டாப்பா பேசப்பட்டது இன்னைக்கு நிறைய இடத்துல. 1200 பேர் வந்து ஒரு ஸ்பேஸ்ல பேசினாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப எவ்வளவு பேர் ஆதரவு தராங்கன்ட்டு நிறைய உங்களோட டாக் ஓடிச்சு. எங்க ஓடிச்சு? நிறைய ஸ்பேஸ்ல ஓடிச்சு. சேதுபதி வாயில ஓடிச்சேமா, இன்னைக்கு பாக்கலையா? இல்ல ஆதரவா ஓடி இருக்காது. இந்த நாய்ங்க உட்கார்ந்து பின்னாடி தானே பேசிட்டு இருப்பானுங்க. இல்ல பொறணிதான் பேசிருக்கானுங்க. என்ன ரெண்டு தடவை பாரு பேர் எடுக்காம he couldn't even address any issue or address anything. பாரு பேர் எடுத்துட்டே இருந்தாங்க. ஏன் எடுத்தாங்க? ஏங்க பாரு பேர் எடுக்காம யாருமே யூடியூப்ல அதே மாதிரி ரீடெலிகாஸ்ட் இருக்கலாம். இதுக்கு அவங்க வந்து பார்வகிட்டயும் கமருதன் கிட்டயும் மடக்கு மடக்குன்னு 2 ரவுண்ட் வாங்கி குடிக்கலாம். ஐ திங்க் பை நவ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இது டிராமான்னு சொல்லி. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் கேம்ஸா பத்தி பேசுவா. சரி திவ்யா, நான் பேச கேக்குதா இல்லையா? கேக்குது. ஹலோ, கேக்குதுமா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரஜன்ட் பேப்பர் ரவுடி நாய் இருக்கான்ல, எதுக்கு இப்ப இன்டர்வியூ கொடுத்தான்னு சொல்லுங்க. அவனுக்கு வேற வேலை ஃப்ளவர் கிடையாது. போங்க, எந்த வீடியோ எடுங்க 90% ஸ்கேம்ட்ராவை செருப்பா வச்சு தான் கமெண்ட் இருக்கு. புரியுதா? மச்சான காப்பாத்துறதுக்காக இன்டர்வியூ கொடுத்துக்கறான். இல்ல அந்தாலே ஒரு காமெடி பீஸ், அந்தாலே ஒரு காமெடி பீஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்குது. இது எப்படி மச்சான் சொல்லுவாங்களா, உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன்னு. இந்த பிரச்சனை சொன்னாலே போதும். சரி சொல்லுங்க கில்பர்ட், நீங்க பேசிருங்க. நான் இன்னைக்கு வந்து காலையில இருந்து நிறைய ஸ்பேஸுக்கு போயிட்டு அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன். எல்லாரும் என்னை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க நிறைய ஸ்பேஸ்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எதையுமே என்னை பேசவே விடல. பேசினாலே வந்து இது ஆர்குமெண்டா போகுது, நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு, கேவலமாயிடுச்சு. எல்லாம் உங்களாலதான் டாம். ஏன்பா நான் என்னப்பா பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்னா, நீங்க தான் வந்து என்ன பேசவே விடல. அட்லீஸ்ட் இந்த ஸ்பேஸ்லயாவது பேசுறீங்க. ஒரு நிமிஷம்ப்பா, எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்கப்பா. காலையில 7 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்கப்பா. அப்புறம் நான் என்னவா பண்றது? வரவங்க எல்லாத்தையும் அழுக வேணாம்னு சொல்லி நான் வேற பேச வச்சேன்ப்பா. அப்ப நான் அழுவலாமா? 7 மணிக்கு அப்புறம் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் போய் அழுதுன்னு இருக்க முடியுமா? என்னங்க இது? எங்க போனாலும் வந்து தூக்கம் வரல. சரி சொல்லுப்பா. நீ எல்லாம் பேசி முடிச்சிருப்பா. என்ன வேணா பேசுப்பா. இன்னைக்கு லிபர்ட்டிப்பா. ஆபாச வார்த்தைக்கு யூஸ் பண்ணலாமா சொல்லுங்க? கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்ப்பா, ரொம்ப யூஸ் பண்ண வேணாம்ப்பா. இல்ல பரவாயில்ல. வேணாம், எங்கேயாவது கட் பண்ணிட்டு என்னை கேவலப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. ரொம்ப 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 மன கஷ்டம். நான் வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் போயிட்டுனா, நேத்து நைட்ல இருந்து ஃபுல்லா நான் டாஸ்மாக்லயே உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வருவேன். எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் வந்து இந்த ஸ்டிக்கர்ல இருக்கிற திருநங்கை திவ்யா. அவங்க போடுற போஸ்ட் பார்த்தா, ஆஹா ஓகே, நம்ம சொல்ல வந்ததெல்லாம் அவங்களே சொல்லுங்கிறாங்க. அண்டு அனதர் திங், இந்த வன்ம பூனை இருக்காங்கல்ல, நம்ம பேச என்ன நினைக்கிறோமோ அவங்க எல்லாத்தையுமே அவங்களே பேசிடுறாங்க. அதனால ஓகேன்ட்டு சந்தோஷமா வெளியே போயிட்டே இருக்கேன்.
இல்லங்க. ரொம்ப, 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 ரொம்ப காண்டாயிடுச்சு. ஓகே ஃபைன்னுட்டு சீசன் 8 உட்காந்து பார்த்துட்டுருக்கிறேன். நான் உங்ககிட்ட லாஸ்ட் வீக் சொன்னேன். நான் இந்த மாரி ஃப்ரீ டைம்ல 1.5x ஸ்பீட்ல வந்து சீசன் 8 பார்த்துட்டுருக்கேன்ட்டு. பரவால்ல சீசன் 8 ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சீசன் 9 விட. ச்சே! 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 இப்ப ரொம்ப இப்ப காண்டா சொல்லுங்க இருக்குதுங்க. யார சப்போர்ட் பண்றீங்க இப்போ? யார சப்போர்ட் பண்ணலாம்? போன சீசன் போன 8ல சீசன் 8ல சீசன் 8ல பார்த்த வரைக்கும் யார சப்போர்ட் பண்றீங்க சொல்லுங்க? ஏங்க ஜாக்லின் தாங்க. வேற யாருங்க? யா ஆனா ஆனா நீங்க போன நான் வருஷம் சவுண்டுக்கு நான் சப்போர்ட்டர் தானே? இல்ல, 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 இல்ல. நான் முத்துக்குமரன் ஓ! சப்போர்ட் பண்ணியிருந்தேன். முத்துக்குமரன் சப்போர்ட்டர். ஓகே, 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 ஓகே. ஆனா பார்த்த பிறகு தான் தெரியுது. நான் வந்து ஆக்சுவலா ஒரு அம்பேத்கரைட்டு. எவன் ஒடுக்கப்படுகிறானோ அவன் பக்கம் தான் நிக்கணும். அப்படின்ற மாதிரி வந்து அவன நான் வந்து யாருங்க பார்த்துட்டே ஒடுக்க இருந்தேன். போட்டாங்க? புரியலையே. பண்ணவே இல்ல. அதங்க இப்பதாங்க தெரியுது. இப்பதாங்க புரியுது. ஐயோ! கடவுளே! இந்த சீ ம். இந்த சீசன்ல நல்லாவே புரியுது. இல்ல நம்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சீங்க நீங்க. நம்ப வந்து யாருக்காக யாருக்கு ரிப்ளை பண்றோம், யாருக்கு போஸ்ட் பண்றோம் அப்படின்றதெல்லாம் பார்த்து தாங்க ஸ்பீக்கரே குடுக்குறாங்க. நான் வந்து கமருதீன வந்து கேவலமா பேசி நெறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தேன். அதனால வந்து கமருதீன் ஸ்பேசஸ்ல கூட என்ன வந்து விடவே இல்ல. சரி என்னடான்னு யோவ்! போய் பார்த்தா, அது எல்லாம் கமருதீன பத்தி நீ கேவலமா பேசிட்டு, கமருதீன் ஸ்பேஸ்க்கு போனீன்னா எப்படியா விடுவாங்க உன்ன? ஏய்யா யோவ்! ஒரு நியாயத்தோட பேசுறியாயா நீ? எனக்கு கில்பர்ட். எனக்கு அதாங்க எனக்கு தெரியாத போச்சுங்க. அப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணா தான் என்ன வந்து ஸ்பீக்கராவே அக்செப்ட் பண்றாங்க. என்ன பண்றது அப்டின்ட்டு. அது இல்லாம வந்து கனித்தீர்வா 1, 2 இடத்துல நான் கேவலமா பேசியிருக்கேன். அது வந்து பார்த்துட்டு என்ன விடவே இல்லங்க. ஆனா நான் வந்து டெலீட் பண்ற ஐடியாவே எனக்கு இல்ல. அவங்க அப்டின்னானா அப்டிதானங்க இருக்கணும். என்ன பண்றது? ஆனா எனக்கு ரொம்ப, 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 ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்பேஸ்ல நான் பார்த்துட்டே இருந்தேன். நெறைய பேர் சொன்னாங்க, என்ஆர்ஐ ஆன்டிஸ் அது இதுன்ட்டு. எல்லாம் பேசுனது 100% ரைட்டா தான் இருந்தது. நானும் இங்க தான் இருக்கிறேன். நான் வெளியூரு அ கர்நாடகாவும், கேரளாவும் மட்டும் தான் போயிருக்கேன். ஆனா யாருமே வந்து என்ன சொல்றது? என்ன வந்து டிஃபரண்டா ட்ரீட் பண்ணதில்ல. எதுவுமே பண்ணதில்ல. இவனுங்க வந்து சும்மா இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னு வச்சு, இந்த ஸ்பேஸையே கேவலப்படுத்தி எல்லாம் என்டையரா வந்து அம்பேத்கர் கோட்டுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறான். கேவலமா இருக்கு. அசிங்கமா இருக்கு. நான் ஒரு அம்பேத்கரைட்டு. இந்த நாயெல்லாம் வந்து அம்பேத்கரைட்டுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 சரி கஷ்டமா பரவால்ல. இருக்கு. தப்புதான். பேர் சொல்ல சொன்னது தப்புதான். அ பேர் சொல்லாமயே பேசுங்க. இல்ல, இல்ல. நான் வந்து எனக்கு ஏன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. சீசன் வந்து இன்னொரு 15 நாள்ல முடிஞ்சிரும். அ, ஓகேவா? ஆ. அவன் 15 வருஷம் பேசிட்டு இருப்பான். உட்கார்ந்து அழுது, 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 அழுது போற ஸ்பேஸ் எல்லாம். சும்மாவே அந்த அந்த புனிதர வந்து எப்பயோ பிளாக் பண்ணிட்டேன் நானு. சரியா? புனிதர் வந்து ஆல்ரெடி வந்து நெறைய ட்வீட்ஸ்லாம் போடுவாப்லன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன் இஷ்டமைத்துக்கு. அதனால அவன்லாம் ஒரு ஆள்ன்னு மதிச்சு எதுக்கு நம்ம பேசிட்டு விட்டுருங்க. வேற ஏதாவது பேசுங்க. இல்லங்க. நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிங்க. எனக்கு வந்து என்னென்ன சரி. பிரச்சனை வந்ததோ, ஏது வந்ததோ, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணவங்கலாம் உள்ள இருக்காங்க. இந்த ஒதுக்கி வைக்கிறது, ஓரங்கட்டுறது, ஆ நம்ப ஏதாவது சொன்னோம்னா கருத்த ஏத்துக்காதது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அதாவது ஒதுக்கி வைக்கிறது. இது எல்லாமே வந்து விஜே பாருக்கு ஃபுல்லாவே நடந்திருக்குது. ஏன் இந்த வீக்கு கூட வந்து கமருதீனும் அண்டு பாதுவ வந்து நாங்க ஒதுக்கி வைக்கிறோன்ற மாதிரியெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்டையரா வந்து நான் என்னென்னத்த ஃபேஸ் பண்ணி வந்தனோ, இது எல்லாத்தையும் இவங்க ஃபேஸ் பண்ணுகிறாங்கன்னு தெரியுது. இதெல்லாம் தப்பு. இத பண்ணக்கூடாது. இத நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன விஜே பாருவுக்கு சப்போர்ட் பண்ணாத, இந்த நாய்ங்க வந்து வேற ஆளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கின்னு, அசிங்கப்படுத்தின்னு, அவமானப்படுத்தின்னு தான் இருக்காங்க. பொலிட்டிக்கலா போறேன். இருந்தாலும் ராங்கு தான். இருந்தாலும் சொல்றேன் நானு. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்க, இந்த மாதிரி கேவலமான சப்போர்ட்டர்ஸ் உள்ளுக்குள்ள இவ்ளோ பேர் இருக்கான். இவனுங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு வெளிய உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்தாலே செம்ம காண்டாவுதுங்க. சரி விடுங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பேசியிருந்தாலும். ஆனா சீசன் 8 வந்து பார்த்துட்டு இருக்கேன் நானு. கீனா கண்ண தொறந்து. நான் மாயாண்டு பூர்ணிமா ஃபேனு. நீங்க சுத்தி சுத்தி போனாலும் நீங்க யார் யாருக்கெல்லாம் வந்து நீங்கப்பா அடுத்த சப்போர்ட் சீசன் பாப்பீங்க பண்ணீங்களோ போல அந்த வழியில வந்துட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும், ஏது பண்ணாலும் டாம், நீங்க வந்து உங்களால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவல. நான் எனக்கு எது எதெல்லாம் பிடிக்குமோ, அது எல்லாம் உங்களுக்கும் புடிச்சிருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டுருக்கேன். ஆனா
நிறைய நாள் டாம் நீங்க வந்து போன ஒரு வாரமா நான் வந்து ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் குடுத்துக்கிறேன். நீங்க என்ன அக்செப்ட் பண்ணவே இல்ல. எனக்கு ரொம்ப காண்டா இருக்குது. யோ வெளிய இருந்து நான் அக்செப்ட் பண்ணையா? எங்கயா அக்செப்ட் நீ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேச மாட்டேங்கிறியே, தூங்கிடுறியே. உன்னைய நேத்துக்கு எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தோம் மட்டும் கேளு. யோ கில்பர்ட் கில்பர்ட் கில்பர்ட்னா நீ தூங்கிட்ட. அதுக்கப்புறம் தான் உன்னை ஸ்பீக்கர்ல இருந்தே ரிமூவ் பண்ணோம். ஓ! அப்படியா டாம் எனக்கு தெரியாத போயிடுச்சே. நான் ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்ததுனால எனக்கு கனெக்ஷன் சரியா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா சொல்றேன், நீங்க ஒரு ஆளு தான் வந்து ஃபேட்மேன் எப்படி யூடியூபுக்கு ஒரு நேர்மையான ஆளோ, அந்த மாதிரி நம்ம ஸ்பேசஸ்க்கு நேர்மையான ஆளு டாம் தான். இத வந்து எதையோ கட் பண்ணி போடுறீங்களாடா? இத போடுங்கடா. டேய் டுபா குருங்களா, என்னடா நினைச்சுன்னுக்கிறீங்க? நான் ஒரு அம்பாத்கரைட். நான் பேசுறேன்டா. நான் கானா வினோத் சப்போர்ட்டர் கிடையாது. சப்போர்ட் பண்ணேன். ஆனா அந்த டுபாகூர் வேலைகளை என்னால பண்ணவே முடியாது. நான் வந்து கம்யூனிட்டி பேஸ்டோ சப்போர்ட் பண்ண முடியாது. நம்ம தான் கட் பண்ணி போடணும், வேற யாரும் கட் பண்ணி போட மாட்டாங்க. இல்ல யார் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன் அந்த பாருங்க கேளுங்க. நான் வந்து ஒரு அம்பேத்கரைட்டு. நான் ஒரு ஆஹ், நான் சொல்ல விரும்பல. ஆனா எங்க இருந்தாலும் ஏது இருந்தாலும் நான் பாரு சைடு தான் நிக்கிறேன். என்ன ஆனாலும் ஏதானாலும் பாரு பக்கம் தான் நிப்பேன். என்னைக்கா இருந்தாலும் நிப்பேன். நீங்க வந்து கேவலமா கட் பண்ணி போடுறீங்களாடா? இத போடுங்கடா. வெரி பேட் ஃபிலோஸ். வாயில கேவலமா வருது. சொல்லக்கூடாது. இந்த ஸ்பேசஸ்ல வந்து நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு வாயை மூட்டு இருக்கேன்டா. டுபா குருங்களா. ஓகே ஓகே டாம். வேற யாரா பேச சொல்லுங்க. தேங்க்யூ. அவ்வளவுதானா? லதாமா டிஎம் பண்றாங்க. இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம் இருக்க வரைக்கும் உன்னை அடிச்சுக்க முடியாது, அடிச்சுக்க முடியாதுன்னு. ஐயையோ. நான் வந்து சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஏன் இப்ப இது கமருதீன் ஸ்பேஸ்ல பேசும்போது ம், அங்க வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்பேஸ்க்கு வந்து கமருதீனையும் பார்வதியும் சேர்த்து பேச வைங்க, ஏன்னா கொண்டு நான் வாங்க பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, ஏன்னா தீபக் ஒண்ணே இல்ல ஒண்ணு அவங்க ஒண்ணு சொன்னதை கேட்டுக்கிறேன். சொல்றேன். நீங்க சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ வந்து கம்ருதீன் பார்வதியை பற்றி பின்னாடி பேசலன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கண்டிப்பா கம்ருதீனுக்காக நான் நின்றுப்பேன். ஓகே. கம்ருதீன் 1000 இடத்துல பார்வதி கீழ போட்டு தான் விளையாண்டுருக்காரு. இந்த லெவலுக்கு அவங்களோட கேம் இப்போ ரெட் கார்டுன்ற லெவலுக்கு ஒண்ணு போச்சு பாத்தீங்களா? அதற்கு கம்ருதீன் தான் காரணம். ஆனா அது எல்லாத்தையும் நான் பார்த்தது ஒண்ணு. என்னால மேனிபுலேட் பண்ணி, அதை சகிச்சுட்டு இப்ப ரெட் கார்டு கிடைச்சுச்சு பாவம் அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா பாவம் தான். அத அத வந்து நான் மறுக்க மாட்டேன். ஓகே. அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஹி டிசர்வ் டு லிவ் பெட்டர் அப்படின்றத எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இல்ல நான் யாரும் சப்போர்ட் பண்ணலாங்க, நடந்ததை மட்டும் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே. ஆனா என்ன அத நடந்ததோ அத அதை தாண்டி சொல்றேன். அத அங்க தாண்டி யாருக்கும் நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. பார்க்காத ஒரு விஷயத்த என்னால பேச முடியாதுல்ல. ஜஸ்ட் லைக் தட் பேச முடியாதுல்ல. இல்ல இல்ல பேசுங்க. நாங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க ம். நம்ம ஆளுங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ம். வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு பேருக்கும் நான் ஃபேனு, எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கும், அவங்க ரெண்டு பேரும் சேரணும், பிரியக்கூடாது, கானா வினோத் சொன்ன மாதிரி நோங்க. அது நோ தப்பா நோ போகக்கூடாது ஏங்க அப்படின்னு ஏங்க நிறைய நோ பேர் அங்க. ஒண்ணு கேளுங்களேன். கானா வினோத் சொன்னாருன்றதுக்கெல்லாம் சேராம அப்படி நான் சொல்ல வரல. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ஷோல அவர் ப்ரொஜெக்ட் பண்ண கேரக்டருக்கு எனக்கு அவரு பார்வதி கூட சேர்றதுல உடன்படிக்கையே கிடையாது. நான் பார்த்த கேரக்டர்ல. அவருக்கு ரெட் கார்டு கிடைச்சதுல வருத்தமான்னு கேட்டீங்கன்னா வருத்தம். அவருக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குன்றதுல நான் நம்புறேன். பட் ஆஸ் அ பெர்சனா நான் ஒண்ணு பார்த்திருக்கேன் இல்லையா? அத வந்து நான் ஒரு 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 பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா, என்கரேஜ் பண்ணுவேனா, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாரி ஒரு பெர்சன வந்து சூஸ் பண்ண மாட்டேன். நீங்க என்னமோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா வாழணுன்ற லெவலுக்கு பேசுறீங்கன்னா, அது 2 பேத்தோட டெசிஷன் எண்ட் ஆஃப் தி டே. அவங்க என்ன எடுக்குறாங்களோ அது அவங்களோட டெசிஷன். பட் அதை பார்த்து இப்ப பார்வதிக்கே தெரியவே தெரியாது. ஓகே. ஆ நிறைய விஷயங்கள நம்ம பேச முடியாது இந்த இடத்துல. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க பார்த்துருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்ல. அந்த கிளாரிட்டி வச்சு அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் முடிவு. அதுக்குள்ள நம்ப வந்து போயிட்டு, "நீங்க சேருங்க. கானா வினோத் சொன்னது உண்மையாயிறக் கூடாது." அப்படின்னா கானா வினோத்தே வெளில வந்துட்டு பார்வதி கிட்ட சொல்லுவான். எம்மா, உன்னைய நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சொல்லுச்சு. எபிசோட்லாம் பார்த்தேன். உன்ற மேல தப்பு கிடையாது." அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே மனம் திருந்தக்கூடிய மனிதனாக இருந்தால் அவர் அப்படி பேசலாம். ஆக்சுவலா இன்னைக்கு நடந்ததை தான் நான் சொல்றேன். நான் வந்து நம்ம ஆளுங்க தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் நிறைய. ம். அதையும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. என்னன்னா இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்க வேணாம்,
நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்காம நம்ம 2 பேரும் கொஞ்சம் இதுவா போனா அவங்கள நம்ம அடிக்கலாம். அந்த மாதிரிதான் அவங்க அந்த மனநிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. So இதெல்லாம் தான் நான் அங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே. சில கருத்துக்கள்லாம் அவங்களும் வந்து நியாயமா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து பார்வதியும் திட்ட வேண்டாம், கமருதனையும் திட்ட வேண்டாம். என்ன நடந்ததோ நம்ம அங்க அதுதான் இங்க நியூட்ரலா பாருங்களேன் பேசிக்கணும் இங்க இப்போதைக்கு. பாருங்களேன் அவங்களுக்கு பாயிண்ட் கிடையாது பார்வதியை திட்டுவதற்கு. நமக்கு பாயிண்ட் இருக்கு கமருதீனை திட்டுவதற்கு. அவ்வளவுதான். அப்ப பாயிண்ட் இருந்தாதான் அவங்களால திட்ட முடியும். அப்படி திட்ட வேணாம்னு நினைச்சிருந்தா மதியம் வந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவ சேர்ந்துதாங்க அவன் வாழ்க்கையே வீணா போச்சுன்ற ஒரு அஜெண்டாவை ஃபுல்லா செட் பண்ணி பேசி முடிச்சுட்டு கடைசியில ஓகே சுமூகமா போயிடலாம் அப்படின்னா அது எப்படி ஒத்துப்பாங்க? புரியலையே. நான் இவங்க சப்போர்ட்டர் அவங்க சப்போர்ட்டர்ன்றலாம் தாண்டி நான் ஒரு ஷோ பார்த்திருக்கேன். ஒரு பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். அந்த பர்சனுக்கு என்னென்ன அநியாயம் அந்த ஷோல நடந்திருக்குன்னு நான் பார்த்திருக்கேன். அத பார்க்கும் பொழுது நான் இத என்கரேஜ் பண்ண மாட்டேன். ஐ வில் நெவர் டூ தட். அவரோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்களா? அதுக்கு ஓகே. பெருசா பேச வேணாம்னு சொல்றீங்களா? ஓகே. பட் அதை வச்சு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஐல் இன்க்ளூட் ஆல் தீஸ் திங்ஸ். ஏன்னா கண்டிப்பா நேத்து நாங்களும் சும்மா இருக்க நேத்து மாட்டோம். ஏன்னா நேத்து பாரு இல்ல கூட இல்ல இல்லைங்க நம்ம பாருங்களேன். இப்போ கம்ருதீன் வந்து அமைதியா இருக்காரு இல்லையா? கம்ருதீனுடைய போஸ்ட் எனக்கு அத பத்தி ஐடியா இல்ல. பார்வதி வந்து ஏதோ ட்வீட் ஐ மீன் இன்ஸ்டால போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் லைக் ஒரு ஸ்வாக் மோடா தான் நான் பார்த்தேன். போடு போடு ஸ்டாவடி செருப்பாலடி அப்படின்னு தான் நான் அந்த போஸ்ட் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய போஸ்டே ஒரு 4, 5 போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆட்கள் விராட், அப்புறமேட்டு தீனா எல்லாத்தோட போஸ்ட்டுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் சம்பவங்கள். அது பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அட்லீஸ்ட் இது எல்லாமே அவங்க கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கா நான் பார்க்குறேன். இன்கேஸ் நெக்ஸ்ட் சீசன் யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் போறாங்கன்னா தே ஷுட் ஹாவ் அ டெடிகேட்டட் பர்சன் டு போஸ்ட் அட்லீஸ்ட் ப்ரொமோட் தெம்செல்ஃப் இன் தேர் அக்கௌண்ட். அதற்கு வந்து ஒரு ஒரு டெடிகேட்டடான ஒரு பர்சனை வந்து கம்பல்சரி அவங்க வைக்கணும் அப்படின்றது வந்து ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணும். irrespective ஆஃப் மணி அது இதெல்லாம் தாண்டி வாட் இஃப் இப்ப அவங்களுக்கு தெரியவே தெரியாதுல பார்வதி பெர்ஃபார்ம் பண்றாங்களா பண்ணலையான்ற அந்த ஐடியா இல்ல. நம்ம இந்த கேமுக்கு உண்மையா இருக்கணும். ஷி ஹவ் given her 200%. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம போய் 30 டேஸ் இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அவங்க உள்ள போயிருக்காங்க. ஒரு 30 டேஸ் 40 டேஸ் மேக்ஸிமம் அப்படின்னு போயிருக்காங்க. ஒருத்தரும் அந்த மாதிரி எண்ணத்துல தானே உள்ள போவாங்க. பட் வெளில வரும்பொழுது தானே அவங்களுக்கு புரியும். டே நம்ம தானடா விளையாண்டுருக்கோம். என்ன ஏன்டா இப்படி அசிங்கப்பட்டு அமிச்சிங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும்ல. தட்ஸ் நாட் ஃபேர். அண்ட் அவங்க அதை டிசர்வ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு வந்து இந்த பரதேசி நாய் விஜய் சேதுபதி சுபிக்ஷா கிட்ட அப்படியே கைஞ்ச அன்பு பாசம் நேசம்னு ஏன்டா டே விஜய் பார்வதி வீட்டுக்குள்ள இல்லைன்னா நீ தான்டா வீட்டுக்குள்ள போகணும். நாயே நீ தான் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் சோவை ஓட்டணும். போய் பிஸ்கெட் தின்னு பொரிக்கடலை தின்னு மிக்சர் தின்னு அப்புறம் இந்த வீட்ல வந்து ஒரு ஆரம் இருக்கு ஒரு எனர்ஜி இருக்கு வாங்க எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படி டே இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்கடா பைத்தியமே. ஃபினாலே வீக்ல அப்புறம் என்ன பண்ணுவ? இந்த வாரமே நீ உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டீன்னா ஃபினாலே வீக்ல போய் வீட்டுக்குள்ள மயிரா புடுங்குவ. அந்த ஸ்டாண்டர்டே போயிடுச்சுங்க இந்த ஷோக்கு. உட்காந்து என்ன பண்றாங்க ஏதோ சொல்லிட்டு அவங்களே கான்ட்ரடிக்ட் ஆகுது. கானாவினோத் சொல்றாரு அப்ப இப்ப நீ சொல்றது கரெக்ட் நீ கிளைம் பண்ணினா அப்ப பார்வதி சொன்னது கரெக்டா இருமே அப்படின்னு சொல்லி கானாவினோத் பேசிட்டு இருக்காரு. அவ்வளவுதான்டா நான் வெளில வந்ததுமே நீங்க ரெக்ரெட் பண்றீங்களா இல்லையான்னு பாருங்க. ஒரு மெசேஜ் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க. யாரோ குரேஷிக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அது ஒரு அன்னோன் ஐடி தான். குரேஷிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில வந்து இந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணிருக்கீங்க எகெயின்ஸ்ட் பார்வதி ரெட் கார்டு ஆதரிச்சு எப்படி நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்றதுமே குரேஷி வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு. வேணா நான் உங்களுக்கு அதை படிச்சு காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஒன் செகண்ட். ஓகே இவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாப்லன்னா இந்த மெசேஜ் அனுப்பிச்சவரு எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே எங்கடா ஃபர்ஸ்ட் நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களே. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு குரேஷினா ஆக்சுவலி ஐ டிட் நாட் ஃபேவர் ஆர் எகெயின்ஸ்ட் எனி ஒன். ஐ எம் நாட் அ வாட்சர் ஆஃப் VB2. ஐ saw the clip of 2 second 2 people kicking. ஆஸ் அ ஹியூமனா எனக்கு வந்து பேடா ஃபீல் ஆச்சு. அதனால நான் ஸ்டோரி போட்டுட்டேன். அதனால அதை பத்தி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து இந்த அனுப்பிச்ச பர்சன் என்ன கேட்டிருக்காருன்னா எக்ஸாக்ட்லி ஸோ ஈவன் வித்தவுட் நோயிங் த ஃபுல் ஸ்டோரி யூ போஸ்டட் அ டேம் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் 2-second clip ப்ரோ. That's even worse. Do you know how that Scamdra spoke? Do you know how badly Paru was manhandled by Sabari? Didn't you watch that video? Where was your humanity when Sabari launched that attack on Paru? Why not? Why none of the Vijay TV celebrity came in for the support? Why none spoke out for Paru? Humanity is humanity for everyone. Are you saying you have selective
ஏதோ போட்டிருக்காப்ல. ஓகேவா? ஆர் யூ சேயிங் செலக்டிவ் ஹியூமனிட்டி ஆர் இஸ் இட் காஸ் சபரிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் விஜய் டிவி? யூ ஆர் அஃப்ரைட் டு கோ எகெயின்ஸ்ட் யுவர் சேனல்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருக்காப்ல, ஒரு பேராகிராஃப் போட்டு. அதுக்கு வந்து சுரேஷ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, ஐ டோல்ட் யூ ஐ எம் நாட் அ ரெகுலர் வாட்சர் ஆஃப் பிக் பாஸ். திஸ் கிளிப் ஐ சா ஸோ ஐ ரியாக்டட் அப்படின்னு போட்டிருக்கான். ஏன்னா ரியாக்ட் பண்ண நாய்ங்க எல்லாத்துக்குமே கேட்குறேன், உங்களுக்கு வந்து என்ன கதை, எந்த களம், என்ன ஸ்டோரி, ஒரு வெங்காயமும் தெரியலன்னா மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? லைக்ஸ் வேணும், ஃபாலோவர்ஸ் வேணும், நீங்க ரெட் கார்டை ஆதரிக்கணும், ஒரு குரல் கொடுக்கணும். ஏன்டா 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி கம்ருதீன் அடிச்சிருப்பாப்புல, இல்ல மேன் ஹேண்டில் பண்ணிருப்பாருல பார்வதிய, அப்பெல்லாம் என்ன மயிரா புடிங்கிட்டு இருந்தீங்க நீங்க? ஜாக்லின் போஸ்ட் போட்டாங்களா? ஜாக்லின் மட்டும்தானே போஸ்ட் போட்டாங்க. அப்ப நீங்களாம் என்ன மயிரா புடிங்கிட்டு இருந்தீங்க. இது வந்து இந்த ஒரு ஒரு குட்டியோண்டு ஒரு மீட்டர்ல இருந்து கீழே விழுவுறது வந்து பெருசாயிடுச்சான். பார்வதி வந்து சொல்லிட்டு போய் விழுகும் கம்ருதீன் பண்றப்ப. அது வந்து உங்களுக்கு மேன் ஹேண்ட்லிங்கா தெரியலையா? எப்பா சாமி, யாரா நீங்களாம் செலக்டிவ் போராளிகள் தான் எனக்கு தோணுச்சு. இதைத்தான் இன்னைக்கு பண்ணிருக்காங்க. நேத்து நடந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தன் போஸ்ட் போட்டதும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம போடணும், நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம கண்டென்ட் கொடுக்கணும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நம்ம ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பெருசா பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க. தட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். வாட் யூ ஹவ் டன் டு அ விமன் இல்ல இங்க, தட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். அவளுக்கு நடக்கும் பொழுது ஒரு இடத்துல கூட எதுவுமே கேள்வி கேட்கப்படல. பை த ஹோஸ்ட், பை த சேனல், பை யூ பீப்புள், சோ கால்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹியூமனிட்டி உள்ள பீப்புள், உங்க யாராலையுமே கேள்வி கேட்கவே படல அந்த பொண்ணுக்காக. she's very strong. She's seriously, I'm saying she's extremely strong. நல்லா இருப்பாங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் நடந்து போய் அந்த உள்ள போகும்போதே தெரிஞ்சது. நின்று அது நான் ஒரு போஸ்ட் சொல்லாத போட்டு வார்த்தைகள் அதுல வந்து தீபக் 2 செகண்ட். இத கேளுங்க தீபக், நான் ஒரு போஸ்ட் போட்டு கீழே வந்து அத்தா டே பாருடா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டேன். அதை பாரு ஷேர் பண்ணி சடனா நான் பார்த்தேன். நாட் அட் ஆல் இன்டென்ஷனே இல்ல, டக்குன்னு பாக்குறேன் ஷேர் பண்ணிருக்காங்க. எனக்கு சிரிப்பு, எனக்கு அப்படியே பிளாஸ்டா இருந்துச்சு, மாஸ் மொமெண்டா ஃபீல் ஆச்சு. ஓகே, அப்ப வந்து அவங்க கிட்ட பேசலனாலோ ஹவு ஷி இஸ் ஃபீலிங்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நீங்க நினைச்சிருப்பீங்க. யூ கைஸ் ஆல்சோ மைட் ஃபெல்ட் ஹாப்பி. எனக்கு நிறைய டிஎம்ஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, பேசுனீங்கன்னா சொல்லுங்க, பேசுனீங்கன்னா சொல்லுங்க, பேசுனீங்கன்னா சொல்லுங்க, பேசுனீங்கன்னா சொல்லுங்க. ஷி இஸ் டூயிங் குட், ஷி இஸ் டூயிங் ரியலி குட், நீ நாட் வரி. ஷி இஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க கூட சப்போர்ட்டிவா, அவங்க நல்லா இருக்காங்க, நீங்க எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஆமா, நீங்க ஆமா. பேசுனீங்கன்னு கேள்விப்பட்டேன் நானு. இல்ல நான் பேசல, நான் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசியிருக்கேன். நேத்து ஆக்சுவலி பாக்குறதா இருந்துச்சு, பட் என்னால இங்க இருந்து அங்க போக முடியல. இவிபிக்கு நைட் நேரத்துல ஒரு 10 o'clock மேல. ப்ராப்ளி இந்த வீக் நான் முடிஞ்சா இல்ல ஐ ட்ரை டு மீட். கண்டிப்பா நீங்க மீட் பண்ணுங்க, சொல்லுங்க, எல்லாரும் இங்க சப்போர்ட்டா இருக்கோங்க. எனக்கு சில கருத்துக்கள் சொல்ல வேண்டியது இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். ஷூர். விஜய் சேதுபதி என்ன பண்ணாருன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா பார்வதியை பாராட்டல, திட்டினாரு, திட்டி வெளில அனுப்பிச்சிட்டாரு. ஏங்க இது இன்னைக்கு மட்டும்தான் எபிசோட்ல நடந்தது. அந்த ஆளுக்கு இழிப்பு, மூஞ்சு முழுக்க இழிப்பு. ஏன்டா நாயா, இத மத்த எபிசோட்ல எல்லாம் என்னடா மயிரா புடிங்கிட்டு இருந்த நீ? எங்க ஸ்பீக்கர் கண்டிப்பா இல்ல. ஏன்னா ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வந்து நிறைய இருக்குங்க. இவங்க பேசி முடிச்சதும் நான் உங்களை கீழே இறக்கிட்டு ஒருத்தரா ஸ்பீக்கர்ல மேல ஏத்துறேன். தவறா நினைச்சுக்காதீங்க, உங்க ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணலன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு எல்லாருமே யாரெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்களோ எல்லாருமே பேசலாம். ஒரு ரவுண்ட் ஒருத்தரா முடிக்க உங்களை கீழே ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களை ஏத்துறேன். ஓகே ஓகே, கண்டிப்பா நான் பேசிட்டு கீழே போயிடுறேன். கோச்சிக்காதீங்க. சொல்லுங்க தீபக். என்னன்னா, விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப வருத்தம் யாருன்னா விஜய் சேதுபதினாலதான். இது யார், ஏன்னா உள்ள இருக்கிற கண்டஸ்டன் என்னன்னா, ஒரு ஆடு அறுத்தா அந்த ஆட்டுல இருந்து என்னென்ன கறியை புடுங்கலான்னு தான் பாப்பாங்க தவிர, அந்த இடத்துல நான் வந்து ஐயோ பாருக்கு போய் நிக்கணும்லாம் யோசிக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் கேட்கிற ஒரு ஆளு விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் அவ கூட பேசுற, நீ ஏன் இவ கூட சேர்ற, நீ சேராது. டேய், இது உனக்கு வேலை இல்லடா, உன் வேலை ஓஸ்ட் பண்றது. ஓஸ்டுக்கு அர்த்தம் தெரியாதவங்க வந்து நீ நின்றுட்டு பாரு கூட சேராது, நீ வந்து கமருஜினோட சேராது. ஏண்டா உனக்கு இதான் வேலையா? உனக்கு 75 கோடி கொடுக்குறது இதுக்குதான் அவன் சம்பளமா? இத்தனை நாளுமே அவனுக்கு ஏதோ ஒரு இட்டா இருக்கு இந்த பார்வதி மேல. டே ஒன்ல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவன் மண்டையில ஓடிட்டு இருக்குது. இல்லைன்னா ஒரு நாளாச்சும் எதனா ஒரு விதத்துல அவன் பாராட்டி இருப்பான்.
அந்த பாராட்டை கொடுக்கவே கூடாதுன்னு கடைசி வரைக்கும் கொடுக்காம துரத்தி அடிக்கப்பட்ட மாதிரி அவன் பேசுனது வந்து ரொம்ப 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 இன்டென்ஷனலா இருந்தது. அதை பார்க்கும்போது என்னன்னா ஏதோ ஒண்ணு அவனை ஹிட் பண்ணிருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. அவன் பேசும்போது அப்படிதான் இருந்தது. ஒரு பொண்ணு ஒரு பையனை கெடுத்துட்டாங்க. இத நீ எப்படிடா பேசுன? நீ உன் மேல ஒரு நல்ல மரியாதை இருந்தது. தமிழ்நாட்டுல நீ ஒரு நல்ல நடிகை, நீ நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுப்ப, நிறைய பேசுன்னு உன்னை நாங்க நம்பி உன்னை பார்த்தா ஒரு பொண்ணு உன்னை கெடுத்துச்சு. ஆனா நீ நல்லவன்டா. இது எப்படி நீ உன்னால பேச முடிஞ்சது? இதுக்கான ஒர்த்து நீயா? அப்ப நாங்களாம் யார் முட்டா பசங்களா? நாங்க வந்து டிவி பாக்குறது, உங்களுக்கு ஓட்டு போடுறது, இப்ப நாங்களாம் முட்டா பசங்க. நீ வந்து சொல்லுவ இல்ல இல்ல நீ நல்லவன், ஆனா அந்த பொண்ணுதான். இத வந்து என்னால 2 நாளா ஏத்துக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இவ்வளவு யோசிக்கும் போது உன் மச்சான் பொண்டாட்டிய வந்து நீ கப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, உன் மச்சானுக்கு நீயே ஒரு படம் எடுத்து அவனை ஹீரோவாக்கு. எங்களுக்கு கோடிக்கணக்கில் படம் இருக்கு, அவனை ஹீரோவாக்கி நீயே படத்தை வெளியே விடு. யாரும் பார்க்க மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நஷ்டப்படு, குடு, உன் மச்சானை காப்பாத்து. அதுக்காக 2 பேரும் சாவடிக்கிட்டா. 2 பேர் கூட இல்லைங்க. ஆனா ஒரு பொண்ணை அந்த மாதிரி தனியா நிக்க வச்சு அவ 2 நிமிஷம் திரும்பி பார்த்தா தெரியுமா, அந்த பார்வைக்கு சத்தியமா சொல்றேன், அங்க இருக்கிற அத்தனை பேரும் பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் ஓடின 90 நாளைக்கு அவளுக்கு உரிமை இருக்குது. அவளோட பேரோ அவளோட போட்டோவோ அவளோட வீடியோ இல்லாம ஒரு நாள் ப்ரமோவோ வீடியோவோ போனதில்லை. ஒவ்வொரு இதுவுமே இந்த யூடியூபரும் இன்ஃபுளுசரும் பேசும்போது எனக்கு வருது பாருங்க ஆத்திரம். ஏன்டா இவளால சம்பாதிச்சேன்ற அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்கு நாட்டு எதனா ஒண்ணு பேசல. பார்வதின்ற பேரை சம்பாதிச்சீங்கல்ல, அந்த ஒரு பொண்ணு பேசுது. எனக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்குதுங்க. அவங்க அம்மா வந்து 80s வந்து கிளாமர் டான்ஸருங்க. அந்த டான்ஸ் ஆடி தாங்க அந்த பொண்ணை சாப்பாடு போட்டு வளர்த்து இன்னைக்கு உட்காந்து யூடியூப்ல பேசுது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படிங்க இன்ஹியூமனா நீங்க பேசுறீங்க? இன்ஹியூமன் பார்வதின்னு சொல்ற உங்க வாயால இன்ஹியூமனா நீங்க நடந்துக்கிறீங்களே, ஏங்க அப்படி யோசிக்கவே மாட்டீங்க? இன்ஹியூமனா நீங்க எல்லாருமே மாறிட்டீங்க. விஜய் சேதுபதி உட்பட இன்ஹியூமனா மாறிட்டே இருக்கிறீங்க. பார்வதி பண்ணது அத்தனையும் தப்புனா அப்ப நீங்க பண்றதெல்லாம் எல்லாமே கரெக்டா? நீங்க பண்றது அத்தனையும் தப்புங்க. இதை யாருங்க சொல்லுவா? யாருங்க கேட்பா? இதை கேட்கறதுக்கு ஆளும் கிடையாது. இது இன்ஹியூமனாவே மாறிடுச்சுங்க. கிட்டத்தட்ட எத்தனை போஸ்ட் எத்தனை அப்ப இன்ஹியூமன் சொல்றதுக்கான அர்த்தத்தை யாருங்க சொல்றது? நான் சொல்லலாமா? நான் இன்ஹியூமனா இருக்கிறேன், நான் வந்து இனிமேட்டு வந்து விஜய் சேதுபதி திட்டுவேன், அவன் ஒரு ஃப்ராடு, அவன் ஒரு புறம்போக்கு, நான் இன்ஹியூமன், பரவாயில்ல, நான் வந்து கெட்டவனா இருக்கிறேன், நான் மனுஷனாவே இல்லைங்க, நான் வந்து உள்ள இருக்கிற 7 பேரையும் திட்ட போறேன், அவன் குடும்பத்துல இருந்து எல்லாரையும் திட்ட போறேன், அப்ப நான் இன்ஹியூமனா இருக்குவா? ஏன்டா இன்ஹியூமனுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா? அப்ப ஏன்டா கார்ல போட்டு அடிச்சீங்க? பிக் பாஸ்ல ஒரு கார்ல போட்டு அடிக்கிறீங்க, தள்ளக்கூடாது, கொஞ்சணுமா பக்கத்துல உட்காந்து? என்னால ஒத்துக்கவே முடியலங்க. 2 நாளா நான் விஜய் டிவி பார்க்கவே இல்லைங்க. இந்த ஜியோ ஸ்டார் தொடவே இல்லைங்க. நான் 24 மணி நேரம் பாக்குறவங்க. நைட் 12 மணிக்கு தூங்குறவங்க. காலையில 8 மணிக்கு அவங்க ஏந்திரிக்கும் போது அவங்களோட ஏந்திரிச்சு தூங்குற வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் 2 நாளா நான் ஹாட் ஸ்டார் தொடவே இல்லை. இன்னைக்கு நான் என்ன நடந்ததுன்னு பார்க்கவும் இல்லை, இனிமேட்டும் பார்க்க மாட்டேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷனை இன்ஹியூமனா மாத்துறீங்க நீங்க. நாங்க நல்ல மனுஷங்களா இருக்கிறோம், எங்களை இன்ஹியூமனா நீங்க மாத்துறீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்லை. இப்ப சொல்றேன், விஜய் டிவிக்கும் சொல்றேன், சேதுபதிக்கும் சொல்றேன், நாங்க மனுஷங்களா இருக்கிறோம், எங்களை மிருகமும் மாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது இல்லை. இதை நான் சொல்ல ஆசைப்பட்டேன். நன்றி. டாம் பேசலாமா டாம்? யோ, நீ ஏன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசி முடிச்சிட்டு போயிட்டே? கீழ தான் அத்தனை பேர் இருக்காங்களே. டாம் லைவ் பாத்தீங்களா? லைவ் ஒரு நிமிஷம். I just wanted to share that. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பாத்தீங்களா தெரியல எனக்கு. Even now she Sandra's having problem. இப்போ உட்காந்து சப்ரிட்ட சொல்றான், சப்ரி நான் வெளியே போனா இவங்க வந்து என்னை அட்டாக் பண்ண மாட்டாங்கல்ல? அவன் சொல்ற, எதுக்கு அவங்க பண்ணுவாங்க, அவங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்க கேரக்டர் அப்படி, அதனாலதான் அப்படி யோசிக்கிற மாதிரி இருக்கான். அவனுங்க அட்டாக் பண்றானுங்களோ இல்லையா, நானே தேடி போய் அட்டாக் பண்ணுவேன். ரொம்ப காண்ல இருக்கிறேன். இல்ல அப்படி என்னதான் பிரச்சனை இவளுக்கு இல்லையா? கேரக்டர் வரைக்கும் உன் கேரக்டர் என்ன எங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க கேரக்டர் பத்தி இவ பேசுறாளா?
ஒண்ணும் வேணாம். வெளிய போனோம்னா நேரா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் அட்மிஷன் போட்டுருங்க. போய் உட்காந்துக்குவாங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும்னு சொல்லிருங்க. முடிஞ்சு போச்சு. அதான் போயிட்டாங்களா வெளிய. எதுக்கு அவங்க பத்தி பேசணும்? அவங்க கேரக்டர் அப்படிதான். அதனாலதான் நான் யோசிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா உள்ள உட்காந்துட்டு. அவங்க 7 வயசுல இருந்து நடிக்கிறாங்களாங்க. 7 வயசுல இருந்து நடிக்கிறாங்க. இல்ல இந்த ஸ்னூப்பின்னு இதுதான் ஒரு தெரிஞ்சுக்கோங்க. இருங்க ஸ்னூப்பின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்காருல்ல, இங்கதான் அதர் லெசன்ல உட்காந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஒட்டி கேட்டுட்டு தான் போய் யூடியூப்ல பேசுவாப்ல. சரியா? அவர் வந்து இன்னும் ரிவ்யூ பண்ணக்கூடிய யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து ஃப்ரெண்டு. சரியா? அவர் வந்து ஒட்டி கேட்டுட்டு போயிட்டு, ஏன்னா இனிமே காசு வராது, இந்த நாயங்களை பத்தி பேசினா எவனும் உட்காந்து பார்க்க மாட்டானே, காசு வாங்க முடியாது இல்லையா, காசு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்புலன்னா போயிட்டு ஷேடோ பிஆரா விஜே பார்வதி தவறுகளை மறைக்க களமிறங்கும் ஷேடோ பிஆர் டீம் கம்ருதீன் 90 டேஸ் சேலரி ரத்து. ஏண்டா உண்மையாலுமே நீ சோமயிர உருப்படியா பாத்துருந்தீங்கன்னா, காசுக்கு பார்க்காம பிச்சை எடுக்காம ஒழுக்கமா பாத்துருந்தீங்கன்னா, உண்மையாலுமே இருக்கிற கான்டாக்ட் என்ன அப்படிதான் நீ பேசியிருப்ப. புரியுதா? கம்ருதீனை வந்து பாவம், கம்ருதீனோட சேலரி 90 டேஸ் கட்டு. ஆனா பார்வதி பாத்தீங்களா, பார்வதியோட தவறுகளை மறைப்பதற்காக பிஆர் டீம் இறங்கியிருக்காங்க. நான் சொல்றேன், அவனுக்கு உண்மையாலுமே தைரியம் இருந்துச்சுன்னா, நான் காசு வாங்கிட்டு இதை பண்ணிருக்கேன் ஏதாவது ஒரு நாய்ங்க ப்ரூவ் பண்ணி காட்டிருங்கடா. ஏன்னா ஒருத்தன் உண்மையாலுமே நீங்க ஆம்பளையா இருந்தா, நான் காசு வாங்கிக்கிட்டு இதை பண்றேன்னு உண்மையாலுமே பேசி தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. சும்மா வாயில வருது, வாயில வர எல்லா மைத்தையும் பேச வேண்டியது. நான் என்ன சொல்றேன், சரி நான் இப்ப பிஆர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இங்க உட்காந்துருக்காங்கல்ல ஸ்பீக்கர்ல இல்ல ஸ்பேஸ்க்கு வந்து உட்காடுறீங்களா, ஏன் வந்து உட்காடுறீங்க, ஏன் வரீங்க இந்த ஸ்பேஸ்க்கு? தான் பிஆர் பண்றாங்கல்ல. ஏன்டா உண்மையாலுமே ஒருத்தனுக்கும் காசு கொடுத்து ஒருத்தனை கொண்டு வந்து ஸ்பேஸ்ல உட்கார வைக்கிற அளவுக்கு முட்டா பசங்களாடா நம்ம. அந்த அளவுக்கு முட்டாளா எல்லாருமே? எப்பரா இந்த அளவுக்கு தற்குறி நாயங்களா இருக்கீங்க? நீங்க எல்லாம் எப்பரா யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, ரிவ்யூ மயிர் பண்றீங்க? எப்படி ஏங்க பண்றீங்க காசு நீங்களா? வாங்கினா இல்லங்க, பிச்சை காசு எடுக்கிறீங்க. வாங்கினா இல்ல 3 மணி இல்ல நேரம் தான் அந்த பேசுவாங்க. பொண்ணு நீங்க விடிய விடிய பேசுறீங்க. இருப்பா. காசு வாங்குறப்ப 3 மணி நேரம் தான் பேசுவாங்க. நீங்க விடிய விடிய பேசி சன்லைட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க க்ளோஸ் பண்றீங்க. அதுக்கெல்லாம் காசுகளை யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு நியாயம் வேணாமாடா? காலையில 7 மணி வரைக்கும் உட்காந்து புலம்பிட்டு நாங்க பாட்டுக்கு போய் படுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு வயிறு எரியுதேடா, இந்த நாய்ங்களை எல்லாம் பார்க்க முடியல. நாளைக்கெல்லாம் லைவ் பார்ப்பீங்களா எல்லாருமே? யாராவது லைவ் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். ஆனா பார்க்க பிடிக்கலையே. சத்தியமா நான் பார்க்க மாட்டேங்க. டேய் அவ்வளவுதான். புறம்போக்கு தற்கூரி நாய்ங்களா, நான் இங்கதான்டா உட்காந்துருக்கிறேன். ₹1 கூட கிடைக்கலடா எனக்கு பிஆருக்கு. ஏன்டா சாவடிக்கிறீங்க? இல்ல இந்த 3 மாசம் பார்வதி பேர் சொல்லிதான் இவங்க காசு சம்பாதிச்சிருக்காங்க. பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுத்தாலும் அந்த பார்வதி பேர் சொல்லி சம்பாதிச்ச இன்னைக்கு இந்த காசு. நாய் உண்மையாலுமே நீ யூடியூப்ல வீடியோ போடுறல்ல, நீ யூடியூப்ல வீடியோ தானே போடுற, நீ பார்வதி பேரை எடுக்காம ஆம்பளையா இருந்தா வீடியோ போட்டு சம்பாதிச்சு காட்டுறாங்கிறேன் நானு. பார்வதி சுற்றியே ஒரு 20 அப்பாடா சான்ஸ் கிடைச்சிச்சு, நம்ம ஒரு 20 பேர்த்த இன்டர்வியூ எடுத்துடணும், 20 பேர்த்த வச்சு பேசிடணும், உடனே போட்டுடணும், லைக்ஸ் வியூஸ் எல்லாத்தையும் பிச்சுக்கணும். புரியல எனக்கு எந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன்ரா உங்களுதுலாம்? பிச்சைக்கார நாய்.